ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது டோராப்பு சேனலோட புறா கொண்டு. பசின்னா பத்தும் பறந்து போகும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க. கொஞ்சம் அதுங்களுக்கு எதையோ ஒன்று போட்டுவிட்டு வரலான்னு உள்ளே போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அடியே, முதல்ல எங்கள் வயிற்றுக்கு ஃபஸ்ட்டு போடு, அதுக்கப்புறம் நீ வந்து வீடியோ எடுப்பியாம்மா. மனுஷனுக்கு வயிற்று பசி கொள்ளுது. அடியே முண்டக்கண்ணி, முதல்ல போடு, எதையாவது ஒன்று போட்டு தொலைஞ்சி அதுக்கப்புறமா வீடியோ எடு அப்படின்னு என்னை பார்த்து திட்டுற மாதிரியே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதுங்க அழகை ரசிச்சுட்டு நம்ம பக்கத்தில் வர்றதை, ஏன்னா சாப்பாடு போட்டுட்டா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்ச நேரம் நம்ம பக்கத்தில் வர வச்சு அதுங்களை ஆசையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி போடலான்னு பார்த்தேன். ஆனால் மனசுக்குள்ளேயே அதுங்க திட்டுறது என் காதில் கணீர் கணீர்னு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொஞ்சம் இந்தாங்க வாங்க, அரிசியை போட்டுட்டேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அரிசியை போட்ட உடனே நம்மளை திரும்பி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டே சொன்னேனே, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்னு. அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தி மட்டும் தனியாக இருந்தா. ஏண்டா, வெறும் அரிசியை போட்டதுக்கே இந்த தின்னுறீங்களேடா அப்படின்னு அங்கே பார்த்து யோசிக்கிறதுக்குள்ள ஒருத்தன் அவளை ரூட் விட்டுக்கிட்டு பின்னாடியே திரிஞ்சான். டே புதுசா, என்னை இங்கே ஒருத்தன் பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கிறான், வந்து என்னை காப்பாத்துறா, டே தின்னுக்குழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, நம்ம புறா ஒன்று முட்டை 2 போட்டு குஞ்சு பொரிச்சிருந்தது. அது நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போய் செக் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. எப்படா இது பெருசாகும் அப்படின்னு ஆசையாக தொட்டு தொட்டு பார்த்தேன். அழகாக இருந்தது. நல்லா சாப்பிட்டு அதுங்களுக்கு போய் நல்லா அது ஃபீட் பண்ணுது. அப்படியே மேலே முட்டை போட்டுருச்சான்னு எட்டி பார்த்தேன். அதில் நாங்கள் ஒரு வேலை பண்ணோம். ஆஃப்ரிக்கன் முட்டை போட்டு குஞ்சே பொரிக்க மாட்டேங்குது. அதனால அதில் தூக்கி வச்சிட்டோம். எல்லாம் பரபரன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு உல்லாசமாக பறந்துக்கிட்டு கிடந்தாங்க. பார்க்குறக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இதுங்க பேண்டு வைக்கிறத அள்ளி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளுது. இந்த கூண்டை சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே என்ன பண்ணுறது, பாசமாக வளர்த்துட்டோம். அதனால் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். மற்ற தீனி போட்டால் மடன்னு உள்ளே போகும். வெறும் அரிசியை போட்டோன்னே எல்லாம் திருப்பிக்கிட்டு போகிறானுங்க. அதை தாண்டா தின்னாகணும், வேறு விதி இல்லை, அதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டா சாப்பிடுங்கடா, இல்லைன்னா உங்கள் ஓனர் வந்தால் நல்லா கம்பு ராகியுமா வாங்கி கொடுங்கன்னு கேளுங்கடா, எண்ணெயை போட்டு உயிரை வாங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து எங்களோட வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.